இன்றைக்கி சப்பாத்தி பூரிக்கு ஏற்ற மாதிரி ஒரு சூப்பரான குருமா ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு சோயா பீன்ஸ் ஒரு கப் எடுத்து ஊற வச்சு வச்சுருக்கேன் 8 மணி நேரமாக. இதை குக்கரில் சேர்த்து கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா ஒரு 4 விசில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கும். இப்போ குருமா தாளிக்கிறதுக்கு ஒரு கடாயில் 2 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் விட்டு அதில் பட்டை, சோம்பு, கிராம்பு, ஏலக்காய் எல்லாம் சேர்த்து பொரிஞ்சதுக்கு அப்புறம் இதில் ஒரு பெரிய வெங்காயம், 2 பச்சை மிளகாய் சேர்த்து நல்லா வதக்கிக்கிங்க. கூடவே 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு சார்ந்து ஒரே ஒரு தக்காளி பழம் சேர்த்து வதக்கிக்கிங்க. வதங்கினதுக்கப்புறம் 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 டீஸ்பூன் தனி மிளகாத்தூள், 3/4 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூள் சேர்த்து வேக வச்ச சோயாபீன் சேர்த்து கொதிக்க விடுங்க. இப்போ அரை மூடி தேங்காய், 4 பச்சை மிளகாய், 1 டீஸ்பூன் சோம்பு, 4 முந்திரி பருப்பு, 1 டீஸ்பூன் பொட்டுக்கடலை எல்லாம் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கங்க. அரைச்ச விழுது நம்ம குருமாவில் சேர்த்துக்குங்க. தேவையான அளவு தண்ணியும் சேர்த்து நல்லா ஒரு 5 நிமிஷத்துக்கு கொதிக்க விடுங்க. குருமாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துங்க. ஒரு 1/2 டீஸ்பூன் சர்க்கரை சேர்த்துங்க. டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும். கடைசியாக கருவேப்பிலை, கொத்தமல்லி தூவி இறக்கணும்னா நல்ல கமகமன் வாசனையோட சூப்பரான குருமா ரெடி. இட்லி, தோசை, சப்பாத்தின்னு எல்லாத்துக்கும் ரொம்ப அருமையாக இருக்கும். ட்ரை பண்ணி